பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு பணியான பக்குவத்திலே உண்மையாக பணிய வேண்டும். பொய்யான பாவனையினாலே அடியேன் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய திருவடியை ஏற்றுக்கொண்டு அந்த அருளை பெறுகின்ற நிலவிலே இறைவனுக்கு அடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு எங்களுக்கு இல்லாமல் அடியவன் அல்லது அடியவள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதனாலே எந்தவித பலனும் இல்லை. அப்ப ஒன்று, பரமாத்மா மிகவும் உயர்ந்த பரம்பொருளாக இருக்கின்றது. அது மிகவும் அதற்கு நிகரான பொருள் இந்த உலகத்திலே இல்லை, ஏற்றமுடைய பொருள். அப்ப அந்த ஏற்றமுடைய பொருளை பெறுவதற்கு ஒரு பணிவான ஒரு பொருள் தேவைப்படுகின்றது. அதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மா ஆன்மாவுக்கு பணியவில்லை என்றால் அருளொளி அனுபவத்தை பெற முடியாது. கொஞ்ச காலம் ஆனந்த அகந்தியோட வாழ்ந்து அடுத்த 2 பேர்ட்டையை கொஞ்சம் அடி வேண்டி உத வேண்டி கம்பி எண்ணி இப்படி வேணுமென்றால் ஒரு குறுகிய காலம் வாழலாமே இல்லாமல் அருளொளி அனுபவத்தை பெற முடியாது. இதுதான் இங்க முக்கியம். அப்ப இந்த பராபர இயலுக்குள்ள நாங்கள் போக முந்தி இந்த பராபர தன்மை அந்த இயலை நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு இந்த பாடலுக்குள்ள போனால்தான் நாங்கள் அனுபவத்தை பெற முடியும். வள்ளல் பெருமானுடைய நோக்கம் தான் அனுபவித்த அனுபவங்களை மனித பிறவி எடுத்த ஆன்மாக்கள் எல்லாரும் அனுபவித்து மரணமில்லாம் பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய தீர்க்கமான சத்தியவாசன். ஒரு பொய்யாக ஒரு பாவனையான வார்த்தை அல்ல. வள்ளல் பெருமானுடைய நாவில இருந்து அது நாயகன் வார்த்தை. வள்ளல் பெருமான் பேசவில்லை, அவர் ஒரு கருவி. அந்த நாவை நாயகன் தன்னுடைய ஆற்றலாலே அசைக்கின்றான். அந்த அசைக்கின்ற அந்த ஒலிதான் திருவருட்பாவாக வந்திருக்கின்றது. அப்ப அந்த ஆற்றல் நாவை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் நாவில பணிவு ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய அந்த ஏற்றமுடைய அந்த அருள் ஆற்றல் இறங்கி செயவாகிய ஆன்மாவை ஆட்கொள்ளும். அப்பொழுதுதான் அருள் ஒளி ஏற்படும். இரண்டும் சகவாக இருந்தால் பரமாத்மா ஏற்ற முடியாது. நானும் உயர்ந்தவன், என்னை விட பரமாத்மா என்றா உயர்ந்த பொருள். அதுக்கு நிகரான பொருள் இந்த உலகத்தில் எங்கேயும் எப்பொழுதும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பொருளுடைய அந்த ஆற்றலை மகா ஆற்றல் பொருந்திய மகா சத்து பொருளாக இருக்கின்ற அந்த மகா சத்து பொருளுடைய ஆற்றலை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் ஜீவாத்மா பணிவாக இருக்க வேண்டும். நான் என்கின்ற அந்த ஆணவம் இருக்குமாக இருந்தால் ஜீவாத்மா அருளொளியை பெற முடியாது. அது ஆணவத்தினுடைய ஆற்றலினாலே கொஞ்ச காலம் வாழலாமே இல்லாது. இங்கு நாங்கள் திருவருட்பாவை மையப்படுத்தி கொண்டு பேசுகின்ற இந்த விசாரம் செய்கின்றதெல்லாம் அருள் அனுபவத்தை பெற்று அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் திருவருட்பாவும் அமைந்திருக்கின்றது. நாமும் எங்களை நாங்கள் அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய சத்திய வாசகம்.